அப்பனுக்கு வாழ்வு வந்தால் அடுத்த ராத்திரியில் குடை பிடிப்பார்கள். அதே மாதிரி கோமணத்தில் 4 காசு இருந்தால் அதிகாலையில் சேவல் கூகும்போது பாடல்கள் வந்துவிடும், அவர்களுக்கு கொண்டாட்டமும் குதூகலமும் வந்துவிடும். அந்த மாதிரி தான். பணம் இருக்கோ இல்லையோ நார்மலான நிலையில் இருக்கணும். பணம் இல்லாத காலத்தில் நம்ம எப்படி இருந்தோமோ அதுபோன்று பணம் இருந்தாலும் அதுபோன்று தான் இருக்கணும். ஒன்று அதிகமாக நமக்கு கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷப்படக்கூடாது. நமக்கு அதிகமான துன்பங்கள் வந்துருச்சுன்னு வருத்தப்பட்டு மூளையில் முடங்கி போயிடக்கூடாது. துன்பப்பட்டு மூளையில் முடங்கி விடக்கூடாது. நார்மலான நிலையில் நம்ம இருக்க கற்றுக்கொள்ளணும். அதான் நான் அப்படி இருக்க நான் முயற்சி செய்கிறேன். நம்ம இருந்தாலும் நான் முயற்சி செய்கிறேன். அந்த முயற்சி கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த உலகத்தில் என்னதான் இருக்குன்னு பார்த்தோம்னா அந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பிறப்பிலே வந்து ஒரு சாதாரண ஒரு ஏழை தான். அவருக்கு எல்லாமே இந்த உலகத்தில் கிடைச்ச பிறகும் அவர் சாதாரண ஏழையாக இருக்கும்போது அவர் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தாரோ அது போன்று தான் வாழ்ந்தார். கொஞ்சம் கூட மாறலை. அதுக்கு எல்லா சாட்சிகளும் இருக்குது. எல்லாமே அவர் வாழ்ந்தது, மறைந்தது, அவர் எளிமையாக வாழ்ந்தது, அதுக்கு எல்லாமே சாட்சிகள் இருக்குது, அத்தாட்சிகள் இருக்குது. இந்த உலகத்திலே இருக்குது. அது போன்று தான் வாழணும். அதே மாதிரி மகாத்மா காந்தியடிகளும் வந்து அவரும் ரொம்ப எளிமையாக வாழ்ந்தார். அவரும் எதையும் பெருசாக எடுத்துக்கிறல. இந்தியாவே அவர் கையில் இருந்தும் அவர் எந்த ஒரு பதவியும் வேண்டாம்னு சொன்னவர். எனக்கு எந்த ஒரு பதவியும் வேண்டாம் என்றவர். அவர் தான் மனிதர். அப்படி தான் இருக்கணும். எதையும் வந்து எதிர்பார்க்கக்கூடாது. எது வந்தாலும் அது பெருசாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. உலகத்தில் நம்ம வாழ போகிற காலம் கொஞ்ச காலம்தான். ஆனால் எல்லா மனிதர்களையும் விட்டு ஒரு நாள் நாம் இந்த உலகத்தை விட்டு, இந்த மண்ணை விட்டு பிரிந்து விடுவோம். அதனால் நார்மலான நிலையில் இருங்க. ரொம்ப ஆட்டம் போட வேண்டாம். பணம் காசு நம்ம கிட்ட இருக்குன்னு ஓவராக ஆட்டம் போடாதீங்க. வேண்டாம், தூக்கி தூர போட்டுருங்க. உங்கள் பணம் காசை தூக்கி தூர போடுங்கன்னு சொல்லலை. அந்த குணங்களை